வணக்கம். இப்ப நாங்க பார்த்து கொண்டிருக்க திணலட்டு. திணலட்டு நாங்க ஒரு பள்ளிக்கூடத்தின் விளையாட்டு போட்டி நிகழ்வுக்காக செய்தது. இது செய்யறதுக்கு ஒரு பங்கு தின குறுநலும் 3 பங்கு தினமாவும் மற்றது கஜு பிளம்ஸ் மற்றது சர்க்கரை அப்படின்னு சில சில சாமான்கள் தேவை. இப்போ கஜு பிளம்ஸ் நட்ஸுகள் எல்லாத்தையும் போட்டு நாங்க நெய்யில ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறோம். அதோட ஏலக்காயையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம். அப்புறம் எல்லாத்தையும் வெளியில எடுத்து போட்டு மாக்களை அதாவது 3 மடங்கு மாவையும் 1 மடங்கு குறுநலையும் சேர்த்து உண்டா கலக்கிறோம். உண்டை வடிவா மிக்ஸ் பண்ணி போட்டு அதை நாங்கள் நெய்யில் ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். நெய்யில் ரோஸ்ட் பண்ணி எடுக்க ஒரு நல்ல ஒரு வாசம் வரும். அதில் ஃபுல்லாக எல்லாத்தையும் போட்டு வடிவா நல்லா சூடு எலும்பு மட்டும் வடிவா ரோஸ்ட் பண்ணி எடுக்க நல்ல ஒரு வாசம் வரும். அந்த வாசனை வந்தா பிறகு இறக்கிட்டு நாங்கள் என்ன செய்வோம்னா எங்களோட பெனங்கட்டியை சூடாக்கி அதை நாங்கள் ஊற்றுவோம். இதுக்குள்ள அதோட ஏலக்காய் நட்ஸுகள் மற்றது இந்த வறுத்தெடுத்த நெய்யில் வறுத்து ரோஸ்ட் பண்ணி எடுத்த அந்த நெய் ஏன்னா தின மாவும் தின குறுநலும் சேர்ந்த இதை வடிவாக தாண்டி போட்டு சூடாக்கி போட்டு அதுக்குள்ள எங்களோட வெள்ளப்பாகுவை அந்த பென வெள்ளத்தை ஊற்றுவோம். ஊற்றின உடனே ஒரு பிடிக்கிற தன்மை வரும். பிடிக்கிற தன்மை வந்த உடனே கடகடண்டு கரண்டிலேயோ இல்லாட்டி அச்சிலேயோ இல்லாட்டி கையாலேயோ கடகடண்டு பிடிச்சு 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 அடிச்சு அடிச்சு விடுவோம் வெளியில. அது லட்டு மாதிரி. அந்த லட்டு வெளியில வந்த உடனே இதெல்லாம் இது உண்மையாவே இதுல இன்கிரீடியன்ட் எல்லாமே ஆர்கானிக்கா இருக்குது. 15 நாட்களுக்கு குறையாம வச்சு நாங்க பயன்படுத்தலாம். செய்யறது மிளகு சிறுவருக்கு உகந்த சத்துமிக்க இயற்கை உணவு. நன்றி.